ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரெட்டும் பாலும் வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சம்மர் டைமில் பசங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அதே நேரம் பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வாங்க இந்த டேஸ்டான டெசர்ட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால், அதாவது கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. தண்ணி பால் எடுக்காதீங்க. இது ஒரு அகலமான பாத்திரத்தில் விட்டு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பால் சூடாகட்டும். அதுக்குள்ளே கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் நான் இன்றைக்கி வெண்ணிலா கஸ்டர்ட் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம சூடு பண்ணிகிட்டு இருக்கிற பால்லேருந்து 2 கரண்டி அளவு பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கஸ்டர்ட் பவுடர் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நீங்கள் எப்போயுமே கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அதை எந்த ஒரு பொருள் கூடயுமே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி முதல்ல தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். கஸ்டர்ட் பவுடர் ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்றவங்க கார்ன்ஃப்ளவர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் ஊற்றி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற்றின பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சைடில் ஏடெல்லாம் படிஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து உள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம வெறும் ப்ரெட்டும் பாலும் மட்டும் வச்சு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ பால் ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்குறேன். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸை இது கூட சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுட்ரு சேர்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் கிளறிக்கிட்டு இன்னொரு கையில் கஸ்டர்ட் பவுட்ரு ஊற்றுங்க. அப்போ தான் அது கெட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இது மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. பாலும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். கார்ன்ஃப்ளவர் எடுத்து செய்திங்கனாலும் அதையே இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இடையில ஓரத்தில் படிஞ்சிருக்கிற ஏடெல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏடு திப்பி திப்பியாக இல்லாதபடிக்கு நல்லா கரைச்சி விடுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் செய்யும்போது ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா திக்காகி வரட்டும். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் இதில் நீங்கள் நட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி நட்ஸ் எதுவுமே சேர்க்கல. நட்ஸோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ எது வேணாலும் இந்த டைமில் இந்த மில்கோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இதை கூல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிடுங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி இருக்கணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு காட்டன் பாக்ஸில் இருக்கிறதுல பாதி க்ரீம் அளவு நான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் எடுத்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதாவது தண்ணி ஊற்றாத பாலை நல்லா திக்காக வத்த காய்ச்சி எடுத்துக்கோங்க. அது க்ரீம் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இது கூட கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்குறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்றவங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமையும் கண்டென்ஸ்டு மில்க்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துடணும். ஸ்பூனோ இல்லை விஸ்கோ வச்சு எது வச்சுனாலும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் கூட கெட்டி இருக்கக்கூடாது. இந்த ப்ரெட் ரெசிபி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு முறை செய்து கொடுத்திங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ இதுக்கு நான் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இது ஓரங்கள்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். ஓரத்தில் கட் பண்ணுற பீஸ் எல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாமல் கொஞ்சமாக ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இத்தனை ப்ரெட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸோ இல்லை உங்கள்கிட்ட என்ன மாதிரி பாக்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெட் பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பால் மிக்ஸ் இருக்குல்ல, அதை போட்டுடலாம்.
அந்த பாலில் ப்ரெட்டு வந்து நல்லா ஊறி வரணும். நல்லா கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க. பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காதபடி இந்த மாதிரி நான் ஊற்றும் போது பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு க்ரீமியாக இருக்குல்ல. இந்த மாதிரி இருந்தால் தான் ப்ரெட்டு நல்லா ஊறி வரும், அதே நேரம் கரையாமலும் இருக்கும். தண்ணியாக பால் வந்து ரெடி பண்ணிட்டிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதுவும் இல்லாமல் ப்ரெட்டு வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ இன்னொரு லேயர் நான் ப்ரெட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே கஸ்டர்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 லேயர் கஸ்டர்ட் மில்க் சேர்த்துருக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 3வது லேயர் ப்ரெட் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் மிக்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். க்ரீமை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 லேயர் கஸ்டர்ட் மில்க்கும் 1 லேயர் க்ரீமும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதாவது 1 லேயர் கஸ்டர்ட் மில்க்கும் இன்னொரு லேயரில் க்ரீம் சேர்த்துட்டு மேலே திரும்ப கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேருங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் கலரிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ லைட்டாக மிக்ஸ் பண்ணி க்ரீமோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா லைட்டாக ஒரு எல்லோயிஸ் கலரில் இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறதுனால இந்த மாதிரி செய்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா தூவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கேக் மாதிரி வந்துருங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு உங்களுக்கு வேணுன்ற சைஸில் பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளவு ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிப்பியை நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க. ப்ரெட்டும் நல்லா ஊறி இருக்க, பார்க்குறதுக்கு பேக்கரியில் வாங்குகிற கேக் மாதிரி லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிட்டு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இதோட ஸ்மெல்லும் அவ்வளவு அருமையாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்து கொடுத்தோன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு ஜூஸியாக இருக்கும். அதுவும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஐஸ் கேக் சாப்பிட்ற ஃப்ளேவரில் இருக்குங்க இது சாப்பிடும்போது. அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டான டெசர்ட் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் மறக்காமல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.